மீனா பசிக்குது, சாப்பிடலாமா? மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஆமால, சொன்னாதானே தெரியும். இன்னைக்கு முருகன் நம்ம ஷெட்டுக்கு வந்திருந்தான். அவர் அடிக்கடி வரவர் தானே, இதுல என்ன இருக்கு? அடிக்கடி வர்றதா மீனா, ஏதாவது பேசிட்டு போவான். ஆனா இன்னைக்கு அவன் பண்ணதெல்லாம் புதுசா இருந்துச்சு மீனா. என்ன பண்ணாரு? முருகன் எப்பவுமே குடிக்க மாட்டான் மீனா. ஆனா இன்னைக்கு நான் ஷெட்டுக்கு போறேன், அவங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இதுல ஷாக் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? உங்களோட சேர்ந்து அவர் இத்தனை நாள் குடிக்காம இருந்ததே பெரிய விஷயம். ராஜியா, இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. சரி, அவன் ஏன் குடிச்சான்னு கேட்க மாட்டியா? அதை கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? அது அப்படி இல்ல மீனா, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சண்டையாம், அதனாலதான் குடிச்சிட்டு இருந்திருக்கான். சண்டைன்னா ஆம்பளைங்களுக்கு குடிக்க மட்டும் தான் தெரியும். மீனா, அவனுக்கு அது புதுசு இல்ல. சின்ன சின்ன விஷயத்துல கூட சண்டை வருதான். இப்ப கூட ஹனிமூன் போறதுக்கு அவன் ஊட்டி போலான்னு சொன்னானா, அவன் பொண்டாட்டி கொடைக்கானல் போலான்னு சொல்றான். இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை வருதான். அதனால அந்த விரக்தியில குடி கொண்டுறேன்னு சொல்றான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா, லைஃப்ல எல்லாத்துக்கும் குடி மட்டும் தீர்வு கிடையாதுடா. அப்படி பார்த்தா நாட்டுல அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு நான் ஆளால் குடிக்க ஆரம்பிச்சிட்டா பிரச்சனையே தெரியாதேடா அப்படின்னு. ஓ, குடிக்காதன்னு நீங்க முருகனுக்கு அட்வைஸ் பண்ணீங்க. மீனா, ஏற்கனவே இருக்கு, போதும் போதும். எதுவும் மறைக்கிற போதும் தானே சொன்னேன். குடிச்சிருக்கீங்களா? இல்லையே. நீங்க குடிச்சிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க. அது கொஞ்சம் தான், கட்டிங் கூட இல்ல, சும்மா இத்தினூண்டு அவ்வளவுதான் குடிச்சேன் நானு. முறைக்காத மீனா, அது நான் குடிச்சது கூட அந்த பாட்டில் இருந்த இத்தினூண்டு சரக்கு தான். நான் அடிச்சது ஃபுல் இல்ல, ஆஃப் இல்ல, வாட்டர் கூட இல்ல. அவன் வச்சிருந்ததுல லாஸ்டா ஒரே ஒரு வாய். அது லார்ஜோ ஸ்மாலோ கிடையாது, கட்டிங் கூட கிடையாது, அவ்வளவுதான் குடிச்சேன். உங்களால குடிக்காமலே இருக்க முடியாதுல்ல?